திமுகவை நோக்கி எங்களுக்கு அதிகார பகிர்வு வேண்டும், அதிக தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு யார் குரல் கொடுக்கிறார்? மாணிக்கம் தாக்கூர். அப்புறம் திடீர்னு விஜயோட பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார். அப்புறம் திடீர்னு ஜோதிமணி எக்ஸ் பதிவு வெளியிடுறாங்க. இவர்கள் எல்லோருமே யார்? அத்தனை பேரும் ராகுலுக்கு நெருக்கமானவர். இந்த ராகுல் பட்டாலியன் தான் டிஎம்கேவை குறிவைத்து வார்த்தைகள் வருகின்றன. என்ன காரணம்? முடிஞ்ச வரைக்கும் டிஎம்கேக்கு ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ் அழுத்தம் கொடுத்து பார்ப்போம். செல்வ பெருந்தகை டிஎம்கேவை மகிழ்ச்சியில் வைத்துக் கொண்டே இருப்பார். மாணிக் தாக்கூர் டிஎம்கே இரிட்டேட் பண்ணி கொண்டே இருப்பார். அதே நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி டிஎம்கே பயமுறுத்தி கொண்டே இருப்பார். அதனால இது ஒரு பிரஷர் டாக்டிக். ஏன்னா 2011 63 தொகுதிகளில் வென்ற காங்கிரஸ் இந்த தடவை, அதாவது 2021 25 தொகுதிகளில் தான் போட்டியிட்டது. அப்பனா டிஎம்கே அள்ளி கொடுக்கல, ரொம்ப கிள்ளி கொடுத்திருக்காரு. திரும்ப அட்லீஸ்ட் 25ல இருந்து 40 தொகுதி வரைக்கும் வாங்கணும் அப்படின்னா இந்த வேஷம் எல்லாம் கட்டியாக வேண்டியிருக்கு. ஒருவேளை டிஎம்கே ஒரு முடிவுக்கு வந்து காங்கிரஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, தொலைது அப்படின்னு சொல்லி வெறும் 10 சீட்டு கொடுப்போம், 8 சீட்டு கொடுப்போம்னா அப்போ காங்கிரஸுக்கு வேற வழி இருக்காது, விஜய் பக்கம் போயிடுவார். முதல் டேக்கவே டிஎம்கேக்கும் காங்கிரசுக்கும் இடையில் முருகல் நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2 கட்சிகளுக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை. இது ஒண்ணு. இரண்டாவது, நிலைமை முற்றினால் விஜய் பக்கம் சேரக்கூடிய முதல் கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் இருக்கும்.